أكبر الله أكبر لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அண்டை வீட்டாரின் உரிமைகள் என்பதை நாம் அறிய இருக்கிறோம். அண்டை வீடு என்றால் நமது பக்கத்து வீடு. பக்கத்து வீடை பற்றி அவர்கள் மீது எந்த அளவுக்கு நாம் நலம் நாட வேண்டும், அவர்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த அளவுக்கு தொல்லை தராமல் தொந்தரவு தராமல் ஒரு மூமின் வாழ வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு கட்டளையை இட்டிருக்கிறார். இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அனைத்து துறைகளிலையும் போய் ஒரு சட்டத்தை சொல்லக்கூடியது வழக்கமாக வைத்திருக்கிறது. எந்த ஒரு துறையா இருந்தாலும் சரி, இஸ்லாம் அதற்கு என்னத்தை சொல்லும், ஒரு வரையறையை கூறிவிடும். இந்த பக்கத்து வீடு என்றால் பக்கத்து ஊரு, பக்கத்து தெரு, பக்கத்து நாடு உள்ளவங்க. பக்கத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு நலம் நாடக்கூடியவர்கள் அடுத்து நலத்தை பற்றியே சிந்திப்பாங்க. சரி, நலம் என்றால் ஏதோ ஒரு அறிவுரையாக இஸ்லாம் சொல்லுதா என்று பார்த்தால் அறிவுரை இல்லை, ஏக வசனங்கள். எந்த அளவுக்கு என்றால் ஒரு மூமியின் அடையாளமா சொல்ற அளவுக்கு சொல்லப்படுகிறது அண்டை வீடுடைய அந்த தொல்லைகளை பற்றி, உரிமைகளை பற்றி. எந்த அளவுக்கு தொல்லை தருகிறார்கள் இந்த உலகத்தில் நாம் பார்த்தால், ஒரு பாட்டை போட்டு விடுகிறார்கள் கட்டும் சத்தமான முறையில். தன்னளவில் அதை வைத்துக் கொள்ள மாட்டார்கள். பாட்டாகட்டும், கூத்தாகட்டும், நாடகமாகட்டும், இன்னும் பல கேளிக்கைகளாகட்டும், குடும்பம் சம்பந்தப்பட்ட விவகாரமாகட்டும், அனைத்தும் எப்படி இருக்கும் என்றால் அதிகமான மக்கள் அடுத்தவருக்கு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு தொந்தரவு தரக்கூடியதாக இருக்கிறது, பெரிய தொல்லை தரக்கூடியதாக இருக்கிறது. அப்ப பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த நேசம் பாராட்டும் தன்மை வந்தால்தான் என்ன ஆகும், நலம் நாடுவது, அந்த நலம் சிந்தனையே ஒரு மனிதனுக்கு வரும். அதை பற்றி நபிகள் நாயகம் கூறுகிறார்கள், லா மூமினும் வல்லாஹு லா மூமினும். லா மூமினும் எத்தனை தடவை? 3 தடவை கூறுகிறார்கள், லா மூமினும் லா மூமினும். உடனே சஹாபாக்கள்லாம் வந்து என்ன கேட்கிறாங்கன்னா, கீழமன் யார சூழலா, யார சொல்றீங்க? நம்பிக்கை கொள்ளவில்லை, நம்பிக்கை கொள்ளவில்லை, அல்லாஹ் மீது ஆணையாக இவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. என்ன நம்பிக்கை கொள்ளவில்லை? கூறுகிறார்கள் நபிகள் நாயகம், காலல்லதி லா யுமினு ஜாரஹு பவாஇகிஹி. அவர்கள் யார் என்றால் அண்டை வீட்டாருக்கு தொல்லை தராமல் இருப்பானே அவன்தான் மூமீன். அவனுடைய நல்ல விஷயம் அவன்கிட்ட இருந்து நம்ம பாதுகாவல் பெறுவோமே அவன்தான் மூமீன். அவனால் நமக்கு தொல்லை இருக்கக்கூடாது, அவன்கிட்ட இருந்து நமக்கு பாதுகாவல் இருக்கணும். பக்கத்துல இருக்கிறாரு நல்ல மனுஷன் என்ற ஒரு சிந்தனை வரணும். அப்படி வரவில்லை என்றால் அவன் யார் என்று கேட்டால் லா மூமினுன், அவன் நம்பிக்கையே கொள்ளணும். எதோட எதை சேர்க்கிறாங்க பாருங்க. அப்ப பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நலம் நாடுவது எந்த அளவுக்கு என்றால் பெரிய பெரிய வசனங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். இஸ்லாத்தை விட்டு வெளியே பெறுவாங்க. அந்த அளவுக்கு கட்டும் வார்த்தைகளால நமக்கு எச்சரிக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து ஒரு செய்தியில் கூறுறாங்க, மன்கான யூமின் பில்லாஹி, நம்பிக்கை கொண்டவர்கள் யார் தெரியுமா? பில் யோமில் ஆகிர், இறுதி நாளையும் அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் ஃபலா யூதி ஜாரஹு, பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வீட்டாருக்கு
தொந்தரவு தராமல் இருப்பார்கள். தொந்தரவுனா எந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கு? ஏக தொந்தரவு. பாட்டை போடுறாங்க, கூத்த போடுறாங்க, சத்தம் என்றால் கணக்களவுக்கு இல்லை. அடுத்தவர்களுக்கு தொந்தரவு, அதை பத்தி அவர்களுக்கு கவலையே இல்லை. பக்கத்துல இருப்பாங்களா, அவங்களுக்கு ஒரு தொல்லையா இருக்குமே, ஒரு ஹார்ட் பேஷண்டா கூட இருப்பாங்களா, சரி நல்ல திரகாற்றமா இருந்தாலும் தூங்குவாங்க, ஓய்வு எடுப்பாங்க, எவ்வளவு விஷயங்கள் இருக்கும். அது இல்லாமல் துணிஞ்சு செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு மூமின் இருக்கக்கூடாது. இது எப்படின்னா, அண்டை வீட்டுக்காரங்க யாரெல்லாம் முக்கியம் இல்லை, முஸ்லீம் அண்டை வீட்டுக்காரர் ஒரு இந்துவா இருப்பார், ஒரு கிறிஸ்தவரா இருப்பார், அந்த சமயத்துல யூதர்களா இருந்தாங்க, யாரா வேணாலும் இருப்பாங்க. அது ஒரு நாஸ் மனிதன். அது யாரா இருந்தாலும் எனக்கு நமக்கு சட்டம் என்ன, நமக்கு அப்படித்தான் சொல்லப்படுது, பன்மையா சொல்லப்படுது, முஸ்லீமை பார்த்து சொல்லப்படல. ஒரு மூமின் எப்படி நடந்துக்கிறோம் தான். பக்கத்து வீட்டுல மூமின் இருக்கானாங்கிறது நமக்கு அவசியம் இல்லை, அவர்கிட்ட நாம் எப்படி நடந்து கொண்டோம் அதுதான் நமக்கு சட்டம். அவர் எந்த இனத்தை சார்ந்தவர், எந்த ஜாதியை சார்ந்தவர், குலத்தை சார்ந்தவர், அப்படி இஸ்லாம் என்ன சொல்லவில்லை, வரையறுக்கவில்லை. மனித குலத்துக்கே சட்டம். அதான் மனித குலத்திற்கு உவப்பான மார்க்கம். பக்கத்துல யாராவது ஒரு யூதன் இருந்தா கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு குழம்ப கொடுத்தீங்களா, பக்கத்துல ஒருத்தர் இருப்பாரு, அது யூதன் அப்படி கிடையாது. இஸ்லாம் என்றாலே அடுத்தவர்களுக்கு நலம் நாடக்கூடிய ஒரு மார்க்கம். அப்ப எப்படி இருக்குது, பக்கத்துல யார் இருக்காங்க முக்கியம் இல்ல, நீ என்ன காரியம் செஞ்சாதான் முக்கியம். தொந்தரவு கொடுத்தியா, தொல்லை கொடுத்தியா, கெட்ட வார்த்தைகளால் பேசினியா, வீட்டுக்குள்ள மதுபானம் அருந்துகிறீர்களா, அருந்துகிட்டு சச்சரவு பண்றீங்களா, பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு தொல்லை. அப்ப அந்த தொல்லை எப்படி இஸ்லாம் நமக்கு சுட்டி காட்டுகிறது, எச்சரிக்கையா நடந்துக்கோ. நீ அல்லாஹ்வை நம்பினால், மறுமை நாளை நம்பக்கூடியவனாக இருந்தால், பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் தொந்தரவு செய்யாதீர்கள், தொல்லை செய்யாதீர்கள், அவர்கள் விஷயத்தில் நீங்கள் நளினமாக நடந்து கொள்ளுங்கள் என்று நமக்கு என்ன செய்ய ஒரு எச்சரிக்கையை நபிகள் நாயகம் செய்கிறார்கள். அதுபோக அல்லாஹ் குர்ஆன்ல 4:36 அன்-நிசால ஒரு வசனத்துல ஒரு சட்டத்தை இறக்குறான், வருஷம் போல வருது. அதுல ஃபாபுதுல்லாஹ், அல்லாஹ்வை வணங்குங்கள், வலா துஸ்ரிகு பி ஷையா, எந்த ஒன்னையும் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விடாதீர்கள், வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களுக்கு நல்ல உபகாரம் செய்யுங்கள், பெற்றோர்கள் இருந்தாங்கன்னா நல்ல உபகாரம் செய்யுங்கள், வபிதில் குர்பா, நெருக்கமானவர்கள் அதாவது சொந்தக்காரர்கள், வல் யதாமா, அனாதைகள், வல் மசாகீனி, ஏழைகள் என்று கூறிவிட்டு அந்த பட்டியலோட இணைக்கிறான் பாருங்க அல்லாஹ். வல் ஜாரிதில் குர்பா வல் ஜாரிதுல் ஜுனூபி, அண்டை வீட்டுக்காரர்கள். அது எப்படி அல்லாஹ் வார்த்தையை பாருங்க, அண்டை வீட்டுக்காரர்களாம். இன்னொன்னு என்னது, தூரமான அண்டை வீடு. தூரமான ஒரு 10 அடி வச்சுக்கிறீங்க, அது கூட நெருக்கம் தானே. இப்ப நம்ம மெட்ராஸ் போன்ற நகரங்கள்லாம் மாடியில தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர், கீழே இருக்கக்கூடியது கூட நமக்கு என்ன வந்துடும், அண்டை வீடு மாதிரி வந்துடும். என்ன கொஞ்சம் தள்ளி 2 அடி 5 அடி தள்ளி இருக்கும். அப்ப அவங்க கிட்ட எப்படி நடக்கணுமா, கீழே எல்லாம் விளக்குறான். கொஞ்சம் தூரமான அண்டை வீடு, கிட்டமான அண்டை வீடு, இவர்களிடம் நீங்கள் எப்படி நடந்து கொள்ளணும். வஸ்ஸாஹிபி வல் ஜுந்தி வ இப்னு சபீல், வரி போக்கர்கள், இதெல்லாம் சொல்லிடுச்சு. அல்லாஹ் என்ன சொல்றான், வமா மலக்கத் ஐமானுக்கும், அவர்களிடம் நீங்கள் நல்ல முறையில் தோழமை கொள்ளுங்கள். இன்னல்லாஹ லா யுஹிப்பு மன் கான முக்தாலின் ஃபகூர், கர்வம் கொண்டு பெருமை அடிக்கக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான். அவர்களிடம் நீங்கள் நன்மையை செய்யுங்கள், நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அந்த பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, தெனாவட்டா வாங்கிட்ட ஒரு பொருள் இருக்கா, என்கிட்ட போட்டி போடக்கூடாது, நல்ல முறையில நடந்துக்கிறீங்க, நட்பு பாராட்டுங்க. அப்படிங்கிறது என்ன செய்யுது, இஸ்லாம் பயங்கரமாக வலியுறுத்துகிறது. நல்ல முறையில் நடந்துங்க, சாஹிபுன்னா ஒற்றுமையா இருங்க என்று அல்லாஹ் என்ன செய்யறான், குர்ஆன்லயே நமக்கு ஒரு கட்டளையா ஒரு பட்டியல் போடச்சுல இதை சேர்த்து சொல்றான். யாசகம் கேட்கக்கூடியவர்கள், நாடோடிகள், இதுல பக்கத்து வீட்டுக்காரங்களை சேர்த்து விட்டுறான். பக்கத்து வீடு மட்டும் இல்லை, கொஞ்சம் தூரமா ஒரு 10 அடி ஒரு கணக்கு வச்சுக்கிறணும். ஒரு தூரமா இருக்கிறாங்களே அண்டை வீடு, நமக்கு ஒரு கணக்கு இருக்கும்ல, அவங்க கிட்டே நீங்க என்ன செய்யுங்க, நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். இப்படி ஒரு சிந்தனை வந்தால் எப்படி இருப்பான் மனசன், அதான் பார்க்கணும். அடுத்தவர்களுக்கு நலம் நாடனும், பிரத்தியாருக்கு தொந்தரவு பண்ண கூடாதுங்கிற ஒரு நிலை ஒரு மனிதனுக்கு அவனுடைய குணம் எப்படி மாறிடும். உதவி செய்யறது வந்துடும், நல்லெண்ணம் வந்துடும், கஷ்டம் கொடுக்க மாட்டான், எதாவது கொடுக்கணும், அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் இருக்குதா, இந்த சிந்தனை வந்துடும். வந்தாலே ஒரு ஒழுங்கான ஒரு மனிதனாக வருவதற்கு இந்த கட்டளை கூட அவனுக்கு என்ன செய்யும், உறுதுணையாக இருக்கும். இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு சின்ன கட்டளை அவன் பேணி வாழ்ந்தா கூட அந்த கட்டளைக்குள்ள பல சட்டங்கள் உள்ள வந்துடும். அவனை ஒரு மனிதனாக்கி விட்டும்.
உயர்ந்தவன் ஆக்கி விட்டுரும், நல்லெண்ணத்துக்கு சொந்தக்காரனாக ஆக்கி விட்டுரும். அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த இதில் அண்டை வீட நமக்கு வலியுறுத்துகிறான். அடுத்து பாருங்க, மண்கான யூமின் பில்லாஹி, எல்லா இதுவும் இந்த அண்டை வீட சொல்லும் பொழுது எல்லாம் சும்மா ஒரு அறிவுரை சொல்லுவோம்ல, ஒரு கல்லை தூக்கி ஓரத்துல போடுங்க 10 நன்மை கிடைச்சிடும், இப்படி கிடைங்க இப்படி, அப்படி இல்லை. அல்லாவை நம்பினா மறுமையை நம்பினான், அல்லாவை நம்பினால் மறுமையை நம்பினால் என்றதோடு அல்லாஹ் சேர்த்து என்ன சொல்றான்னா அண்டை வீடுக்கு வந்துடுறான். ரெண்டையும் சேர்த்து இதை நீங்க நம்பினா இதை நீங்க செய்யக்கூடாதுங்கிறான். சும்மா ஒரு அறிவுரை, ஒரு உபதேசம் அப்படி இல்லை. இந்த அளவுக்கு இருக்கிறது அண்டை வீட்டோட நேசம் பாராட்டுதல். ஆனா பல இடங்கள்ல எப்படி இருக்கிறாங்கன்னா பகைமையும் விரோதமும் இருக்கிறது. ஒரு உணவு மணக்க சேர்ந்தா கூட கண்டுக்காம போற அளவு இருக்கு. ஒரு விருந்து மாதிரி வச்சிருப்பாங்க, பக்கத்து வீட்டு கொடுக்கணும்ல. சாதாரணமாக சமைச்சு சாப்பிட்டா சரி போ, இன்னைக்கு எல்லாத்துட்டையும் உணவுகள் இருக்குது. மணக்க சாப்பிட்டா பக்கத்துல கொடுக்கணுமே, நன்றி பாராட்டணுமே, ஒரு அந்நிய ஒன்னியம் இருக்கணுமே, இல்ல. அப்ப எப்படி கூறப்படுகிறது என்றால், மண்கான யூமின் பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி வல் யுக்ரிமு ஜாரஹு, அல்லாஹுவையும் நீங்கள் அல்லாஹுவை நம்பினால், இறுதி நாளை நம்பினால் நீங்க எப்படி நடந்துக்கிறணும், பக்கத்து வீட்டுக்காரர்களை கண்ணியப்படுத்துங்கள், மரியாதை செய்யுங்கள், அவமதிப்பு செய்யாதீர்கள். எந்த அளவு கட்டளையை பாருங்க. அல்லாஹ்வை நம்பினா பக்கத்து வீட்டுல நீங்க வந்து அவங்களை என்ன செய்யணும், அவமதித்து விடாதே, ஃபல்யக்ரிம், நீங்கள் அவர்களை கண்ணியப்படுத்துங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதுபோக நபிகள் நாயகம் சொல்றாங்க, அண்டை வீட்டுக்காரரை போற போக்க பார்த்தோன்னா எனக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து வாரிசாக்கி விடுவாங்க போல இருக்கு. வாரிசுனா குடும்பத்துல ஒருத்தரா, போற போக்க அவ்வளவு நெருக்கம், அவ்வளோ இது சொல்றாங்க, பக்கத்து வீடு போற போக்க பார்த்தா இப்படியே வருது. ஜிப்ரீல் என்ன கூறுகிறார்கள், அறிவுறுத்துகிறார்கள் என்றால், போற போக பார்த்தா எனக்கு வாரிசாக்கி விடுவார் போல இருக்கு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்கன்னா, அண்டை வீட்டுக்காரர் எனக்கு வாரிசாக்கி விடுவாரோ என்று நான் எண்ணுகிற அளவுக்கு எனக்கு நெருக்கடி கொடுத்துட்டு பக்கத்து வீட்டுக்காரரை பேணிக்கிறீங்க, அவரிடம் அன்பு பாராட்டுங்க என்று சொல்ல எனது வாரிசுனா குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி, அந்த அளவுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னிடம் அறிவுறுத்துகிறார்கள் என்று நபிகள் நாயகம் கூறுகிறார்கள். அப்ப அண்டை வீட்டை எப்படி வாரிசு, குடும்பத்துல ஒருத்தர் அளவுக்கு அவர்களை நீங்கள் ஆக்கி விடுங்க. பக்கத்துல இருக்கிறாங்கல்ல, பக்கத்துல இருக்கிறவர்களுக்கு நீங்க நலம் நாடலாம் என்று சொன்னால் வேற யாருக்கு நலம் நாட போறீங்க? பக்கத்துல இருந்து 24 அடுத்து சந்திப்போமே, நாளை ஒரு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறவருக்கோ கொஞ்சம் தள்ளி இருக்கிறவருக்கோ பிரச்சனை வராது, வர வாய்ப்பும் கிடையாது. ஏன்னா அவருக்கும் இவருக்கும் சந்திப்பு அதிகமா நிகழாது. இவங்களுக்குள்ள உங்களுக்கு சந்திப்பு நிகழ்ந்துகிட்டே இருக்குமே. ஒரு நாளைக்கு 5 தடவை 10 தடவை பாப்பீல, அவங்க கிட்ட சண்டையை போட்டு நீங்க என்னத்தை அடைய போறீங்க? அப்ப அந்த அளவுக்கு என்ன செய்யுது, நமக்கு கட்டளைகளை இடுகிறார்கள். அபாதர்ரே, நபிகள் நாயகம் கூறுகிறார்கள், அபுதர்கிட்ட சொல்றாங்க, அபாதர்ரே தபகத்து, நீங்கள் சமைத்தால் மரக்கஹு, இந்த குழம்பு ஆணத்தை வந்து அதிகமா கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கிறீங்க, அதுல தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறீங்க, ஜீரானக்க, நீங்கள் பக்கத்து வீட்டார்களை கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு குழம்பு செய்யணும்னா குழம்பு கொஞ்சம் கூட்டிக்கிறீங்க. இன்னைக்கு எல்லாத்தையும் செழிப்பா இருக்கத்தான் செய்யுது, குடுக்கணும்னு இருந்தால் நீங்க அவங்களையும் சேர்த்துக்கிறீங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவை கொஞ்சம் போட்டு கொஞ்சம் கொடுத்து விட்டுருங்க. பக்கத்துல இருக்கிறாங்கல்ல அந்த வாசனைகள் அந்த இதெல்லாம் போகுமே, பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலன்னா எப்படி? அப்ப எந்த அளவுக்கு சொல்லப்படுது, தண்ணியை வந்து அதிகரிச்சாவது நீங்க என்ன செய்யுங்க. தண்ணி இப்ப செழிப்பா இருக்கிறோம், உணவுக்கு யாருக்கும் என்ன கிடையாது, குறை இல்லை. இன்னைக்கு உணவுக்கு சம்பாத்தியம் பண்றதை விட மக்கள் பொருளுக்குத்தான் அதிகமாக சம்பாத்தியம் பண்ற மக்கள் இருக்கிறாங்க. உணவுகள் பற்றாக்குறை இல்லாம அதிகமான மக்களுக்கு கிடைச்சிருது. இன்னைக்கு வேறதான் உலக வாழ்க்கை தான், தங்கங்கள், கார்கள், பங்களாக்கள், வீடுகள், இன்றைக்கு விதவிதமான பொருள்களுக்குத்தான் பொருளை தேடி அலைகிறவே உடைய உணவுகள் எல்லாம் பற்றாக்குறை இல்லாம ஒரு அளவுக்கு கிடைத்து விடுகிறது. ஆனா என்னது, அந்த காலத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கிற தண்ணியை நீங்க என்ன செய்துக்கிறீங்க, அதிகரித்தாவது பக்கத்து வீட்டுல இருக்கிறவர்களுக்கு நீங்கள் நலம் நாடுங்கள் என்று ஒரு நபித்தோழரை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அதுபோக அவங்க கேட்கிறாங்க, அண்டை வீட்டார்கள் இருக்கிறாங்க, அந்த அண்டை வீட்டுக்காருக்கு யாருக்கு நான் முதல்ல செய்யணும்? யார சூரல்லா, இன்னலி ஜாரின கால ஐயுகும் அஹதி,
அதாவது அல்லாவின் தூதரே, எனக்கு 2 வீடு இருக்கு, 2 வீடு இருக்குன்னா நான் முதல்ல வந்து யாருக்கு செய்வது என்று கேட்கிறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பாபு பக்கத்துல ஒரு நெருக்கம் இருக்கும்ல, கொஞ்சம் ஒரு நெருக்கம் இருக்கும். இந்த இப்போ மாடி வீட்டுல கண்டுபிடிச்சிடலாம், ஃபர்ஸ்ட் நெருக்கம், இன்னொரு வீடு தள்ளி வந்துடும். அப்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய யார் வீடு நெருக்கமாக அந்த வாசல் இருக்கிறதோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துருங்க. எப்படியெல்லாம் பிரிச்சு சொல்லப்படுது பாருங்க. எவ்வளவு நெருக்கம் கொஞ்சம் இருக்கும்ல, அந்த நெருக்கத்துக்கு நீங்க என்ன செய்யுங்க, முக்கியத்துவம் கொடுத்து விடுங்கள் என்று பிரித்து சொல்லப்படுகிறது. அடுத்து ஒண்ணு பாருங்க, நபிகள் நாயகம் கூறுகிறார்கள், வல்லதி நப்சி பி யதிஹி, என் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக நான் கூறுகிறேன், அண்டை வீட்டாருக்கு நீங்க என்ன செய்யணும், நீங்கள் விரும்பாத ஒன்றை கொடுத்து விடாதீர்கள். அதாவது தள்ளு போனது, ஒன்னும் தேராது, நம்ம சாப்பிடாம நம்ம சாப்பிட்டா நல்லா இருக்காது, பொருள் நல்லா இல்லை, அங்க கொடுத்து விட்டுருங்க. அது என்ன கதை? அப்ப என்னது? அப்ப நீங்கள் விரும்பாத வரைக்கும் என்ன ஆகுது, அத நீங்க இறை நம்பிக்கை கொள்ளவில்லை. நீங்கள் விரும்பிய ஒன்னை கொடுங்கள். அவுகாலி அஹிஹி, அப்பொழுதுதான் மாயுஹிப்புலி நப்சிஹி, நீங்க என்ன ஆகுறீங்க, ஒரு உண்மையான இறை நம்பிக்கை கொண்டவராக ஆகிறீங்க. அது வந்து ரொம்ப மோசமான மட்டகரமா ஒரு பொருள் இருக்கும், அதை பிடிச்சி தள்ளி விட்டுற கூடாதுல்ல, நீங்க சாப்பிடுவீங்களா? அப்ப அந்த மாதிரி என்ன சேர்ந்து விடக்கூடாது, கொடுத்து விடாதீர்கள். இந்த டயத்துல அல்ல குர்ஆன்ல ஒரு வசனத்தையும் இறக்குறோம், 2 பகரால வந்து 267, நம்பிக்கை கொண்டவர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ அன்ஃபிகு மின் தய்யிபாத்தி மா கஸபதும் மிம்மா அஹ்ரஜ்னா, நீங்கள் தூய்மையான ஒன்றை நான் உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறேன். நீங்கள் அன்ஃபிகு சம்பாத்தியம் பண்ணா அதை நீங்கள் என்ன செய்யுங்க, நல்ல முறையில் ஹலாலான முறையில் நீங்கள் செலவிடுங்கள் என்று கூறிவிட்டு, வலா வலாத்த யம்முமுல் ஹபீஸ மின் துன்ஃபிகூன லஸ்தும் பி இல்லா, நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டே தவிர ஒரு பொருள்களை வாங்க மாட்டீர்களே. கண்ணை மூடிக்கொண்டா வாங்குவீங்க, மட்டமான பொருளை யாராவது வாங்குவோமா? வாங்கிட்டு வந்து திரும்ப போய் சண்டை ஓட்டுருவாங்க, தேடி நோண்டி என்னென்ன பொருள் இருக்குதோ என்று தரமாக தான் காய்கறியில் ஆரம்பித்து தங்க கடை வரைக்கும் பார்த்து தான் வாங்குறாங்க மக்கள். அப்படிதானே வாங்குகிறீர்கள் அப்படின்னு அல்லாஹ் கேட்டு போட்டு கேள்விக்குறியாக, நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டே தவிர எந்த ஒரு பொருளையும் வாங்க மாட்டீர்களே, அத்தகைய மட்டமான பொருளை இல்லா அன் துகுமுது ஃபீஹி வஅலமு, அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் அந்த மாதிரி மட்டமான பொருளை கொடுக்கவும் செய்யாதீர்கள். எப்படி கண்ணை மூடிக்கொண்டு வாங்க மாட்ட, அந்த மாதிரி மட்டமான பொருளை நீங்கள் செலவிட நினைக்காதீர்கள். அல்லாஹ்வுக்கு அஞ்சி கொள்ளுங்கள், வஅலமு அறிந்து கொள்ளுங்கள், அன்னல்லாஹ கனியுல் ஹமீத், அல்லாஹ் தேவையற்றவனாக இருக்கிறான், அவனே செல்வந்தனாக இருக்கிறான். நீங்க அல்லாஹ்வுக்கு கொடுக்கல, மனுஷனுக்கு தானே கொடுக்குறீங்க, கண்ணியமான முறையில கொடுங்க. ஏன் நீங்க வந்து அதை மட்டமான பொருளை நீங்க மட்டும் தரமா பார்த்து வாங்கிக்கிறீங்கள? நீங்க உங்க வாங்கும் பொழுது கண்ணை மூடிக்கொண்டு ஒரு குருடனாக நீங்கள் செயல்படவில்லை, தெளிவாக செயல்படுகிறீர்கள். ஆனால் கொடுக்க செல்ல மட்டும் ஒரு வீணா போன பொருளை வந்து அவர்களுக்கு கொடுத்து விடலாம் நினைப்பது எந்த விதத்தில் நியாயம் என்று அல்லாஹ் என்ன செய்றான், கேள்விக்குறியை போட்டு கேட்கிறான். அந்த மாதிரி நடந்து விடாதீர்கள் என்று. அடுத்து பக்கத்து வீடை பொறுத்த வரைக்கும் எப்படினாலும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வரும், ஆணி அடிக்கிறது. ஏன்னா பொதுவா நம்ம நாடை பொறுத்த வரைக்கும் ஒத்த அந்த பொதுச்சேவரில் தான் அதிகமான வீடுகள் வந்து இயங்குது. எப்படி நெருக்கமா தான் இருக்கும், சந்து ஒட்டி இல்லை, ஒட்டி ஒட்டி தான் வீடுகள் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அந்த மாதிரி ஒரு செய்தியை பாருங்க, இதற்குனே வந்த மாதிரி இருக்கு பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. லா யம்னஹு ஜார ஜார ஜாரஹு அன் யக்ரிசு ஹஸபஹு, ஹஸபுனா கட்டை, அந்த கட்டை அடிக்கிறது. பக்கத்து பக்கத்தில் நீங்கள் வீடு இருக்கும் பொழுது அண்டை வீட்டுக்காரர் குடிகளுக்கு நீங்க என்ன தெரியுமா செய்யணும், அவர்கள் ஒரு பலகையை அடித்தால், பலகையை அடித்தால்னா ஆணி அடித்தா கூட வச்சுக்கிறீங்க, அதை நீங்க நம்ம என்ன செய்யணுமா, பெருந்தன்மையாக விட்டு விடணும். அந்த தேவைக்கு தான் அடிக்கிறான், அதை வந்து நீங்க சபூர் செய்துக்கிறீங்க என்று வலியுறுத்தப்படுகிறது. அதுக்காக பெருசா வந்து இடிச்சு போட்டுறக்கூடாது. ஒரு அற்ப பொருளை சொல்லி கேட்டுறாங்க, பலவையோ ஒரு சின்ன ஆணியோ அடிச்சா உங்களுக்கு டங்கு டங்குன்னு என்ன செய்யும், சத்தம் கேட்கத்தான் செய்யும். ஒரு சின்ன தேவைக்காக அடிக்கிறான், அவன் விரும்பி அடிக்கல, நிர்பந்தம், வீட்டுடைய அம்சம் அப்படி இருக்கு. அப்ப தொந்தரவு செய்யக்கூடாது, இருந்தாலும் அவனுக்கு தேவை இருக்கு. இந்த சேவர் அந்த சேவரும் கனெக்ட் இருந்தா கூட தொங்க விடுவதற்கு ஒரு தேவைகள் இருக்கிறது. அப்ப அது என்ன மாதிரி சேர்ந்துக்கிறணுமா, நீங்க அதை வந்து கொஞ்சம் சபோர் பண்ணிக்கிறீங்க, அல்லாஹ்வுக்காக
என்று என்ன செய்யறாங்க, அந்த மாதிரி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள், கட்டை அடித்தா நீங்கள் அதை புறக்கணித்து கண்டுக்காம விட்டு விடுங்க என்று நமக்கு என்ன செய்யுது, அறிவுரை சொல்லப்படுகிறது. இதுவும் புகாரில பதிவாகி இருக்கிறது. அப்ப அந்த சின்ன விஷயங்களுக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது, கச்சை கட்டி கொண்டு சண்டையிடக்கூடிய மக்களாக ஆகிவிடக்கூடாது. அற்ப விஷயம் தானே, ஒரு பைக்கை விடுவான், அதற்கு என் வீட்டு வாசல்ல ஏன் விட்டுருக்க, இதற்கு ஆணி அடி, ஒரு கொடி கட்டுறதுக்காக ஆணி அடிப்பான், துணி காய போடுவதற்காக. அப்ப சின்ன சின்ன விஷயங்கள்லாம் என்ன செய்யக்கூடாது, மல்லு கட்டி நின்று விடக்கூடாது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன செய்யறாங்க, கற்றுத்தராங்க. மறுபடியும் சொல்றாங்க பாருங்க, மறுபடியும் இதே வந்துருது. மன்கான யூமின் பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வை நம்பினால், இறுதி நாளை நம்பினால் நீங்கள் செய்ய வேண்டாம், ஃபலா யூதி ஜாரஹு, பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு தொந்தரவு தராதீர்கள், கஷ்டத்தை கொடுக்காதீர்கள் என்று சொல்லி வலியுறுத்தப்பட்டுக்கிட்டே வருது. அவ்வளோ சான்றுகள். அடுத்து பாருங்க, ஒரு தொழுகையாளி, ஒரு இபாதத்தான ஆளை மேற்கோள் காட்டி ஒரு செய்திய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கூறுறாங்க. ஒரு சஹாபி வந்து கேட்கிறாங்க, ஒரு மனிதர் என்ன கேட்கிறாங்கன்னா, கால ரஜுலு யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதர் வந்து இன்ன ஃபுலானு, பேர் இல்ல, ஒருத்தர் வந்துட்டு எதுக்குரு மண் கசீரன், அதிகமான முறையில சலாத்திகா, ஒரு மனிதர் வந்து கேட்கிறாரு, ஒரு பெண்மணி அதிகமாக தொழுகிறாங்க, கசீரா தொழுதுகிட்டே இருக்கிறாங்க, சியாமுகா நிறைய நோன்பு வைக்கிறாங்க, சதகத்திகா, நல்ல கவனமா கேட்டுக்கிறீங்க, தர்மத்தை வாரி வாரி என்ன செய்யறாங்க, வழங்குறாங்க, கைரு அன்னகா சுதி ஹைரஹா, அதாவது லிசானிகா, இவ்வளோ நன்மையும் சேர்ந்துட்டு அவங்க என்ன தெரியுமா செய்யறாங்க, பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் அனாவசியமான பேச்சுகள், மனம் துன்படுற மாதிரி நடக்கிறார். லிசானிகா, நாவை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டிருக்காங்க, தொந்தரவு தர்றதும் சண்டை செய்வதும் சச்சரவு செய்வதும் இந்த பெண்ணு வந்து என்ன செய்யறாங்க, செய்கிறார். இவருடைய நிலை என்ன அப்படின்னு கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், கால ஹிய ஃபின்னார், அவர் ஒரு நரகவாசி. அவங்க செய்ததெல்லாம் என்ன, தொழுகையா நோம்பு, அதுவும் கசீரன் அதிகமா, சதக்கத்து, இவ்வளவு சேர்ந்து பக்கத்து வீட்டுக்காரரை அவர் துன்புறுத்தி கொண்டே இருந்தாங்க, தொந்தரவு தர்றது. ஏதாவது வீம்புக்குன்னு ஒரு ஒரு பொங்கல் இருப்பாங்க, வீம்புக்குன்னு அவங்கள துன்புறுத்திட்டே இருக்கணும், ஒரு போதை அனுப்பிக்கிற மாதிரி, இந்த மாதிரி கிராக்கிகளும் இருப்பாங்க, மோசமான கிராக்கிகள். அடுத்தவங்க கஷ்டப்படட்டும், நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், பாட்டை சவுண்டை கூட்டி வைங்க, எதனாலும் கூட்டி வைங்க, பெரிய டிவி இருக்கிறது தெரிய வேண்டாமா, ஸ்பீக்கர் இருக்கிறது தெரிய வேண்டாமா, அக்கம் பக்கத்துலயும் தெரியட்டும், வெளியே தெரியட்டும், கூட்டுங்க, ஏத்துங்க எக்கோவை. ஸ்பீக்கர், வளமான ஸ்பீக்கர் என்ன, காதெல்லாம் பெய்கிற அளவுக்கு ஒரு சாதாரண ஒரு 500 சதுரடிக்குள்ள பெரிய ஒரு மினி தியேட்டரையே வைத்த அயோக்கியத்தனம் பண்ணுகிறார்கள். அந்த இசையையும் அதையும் கேட்காதவர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க, ஒருத்தனாவது இருக்கட்டுமே, ஒருத்தனுக்கு பிடிக்காம இருக்கலாம். அப்ப அவர்கள் என்ன செய்யறாங்க, தொந்தரவு தராங்க, என்ன மாதிரியா ஃபின்னார் அப்படின்ட்டாங்க. யார சூழல். அடுத்து கீழே கேட்கிறாங்க, இன்ன ஃபுலானஹு எதுக்குரு, இன்னொரு வெண்மணி இருக்கிறாங்க, மின் மின் கில்லதி சியாமுகா, அவங்க வந்து குறைவான நோன்பு வைக்கிறாங்க, நார்மலா வச்சுக்கிடுவாங்க, சதகத்திகா, ஒரு தானம் தர்மம், அதாவது ஓரளவு தான் செய்வாங்க, அவங்க கசீரன், இவங்க குறைவா தான் செய்வாங்க, சலாத்திகா, ஓரளவுக்கு தொழுவாங்க, இன்னகா வசத்தக்கும் பில் இஸ்வானி மின் மின் அக்தி, அவங்க எப்படிப்பட்ட ஆள் என்றால் பிறருக்கு தொல்லை தர மாட்டார், பக்கத்து வீட்டுக்காருக்கு என்ன செய்ய மாட்டாங்க, தொந்தரவு தர மாட்டாங்க, அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருப்பார்கள். இவர்களுடைய நிலை என்ன என்று கேட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கூறுகிறார்கள், இவர்களுடைய நிலையை பொறுத்தவரை ஹிய ஃபில் ஜன்னா, சொர்க்கவாசி. எங்க கொண்டு சேர்க்குது பாருங்க, அடுத்தவங்களுக்கு தொந்தரவு தருவதும் அவங்களை படாதபாடுபடுத்துவதும் மனநோய்க்கு ஏற்படுத்துவது எங்க, ஒரு நல்ல முறையில் நடந்தால் சொர்க்கம், இன்னொருத்தர் தொழுது தானம் தர்மம் செய்து நோன்பு வைத்து பக்கத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு அவ்வளோ அயோக்கியத்தனம் செய்தால் நரகம். பக்கத்துலன்னா என்ன, தூரத்துல இருக்கிறவங்களுக்கு செய்யக்கூடாது, அதான் அர்த்தம், பிரிச்சு சொல்லப்படுது. பக்கத்துல இருக்காங்கல்ல, இங்கேயே நீ நட நடனா அங்க இருக்கிறவங்களுக்கு என்னத்தை நீ நட போற, இந்த பக்கத்துல இருக்கிற அதுவே உனக்கு கண்ணுக்கு தெரியலையா, இங்கேயே நீ ஒரு கரடு முரடா நடக்கிறன்னு சொன்னா அப்ப எந்த மாதிரி கொண்டு போய் விடுது, நரகத்தில் போய் தள்ளுகிறது சகோதரர்கள். அப்போ என்ன செய்யணும், அக்கம் பக்கத்தில் அண்டை வீட்டாருடைய உரிமையை பேணணும், மதிக்கணும், அவர்களை கண்ணியப்படுத்தணும், நம்மளால சக்திக்கு உட்பட்டு சிரிச்ச முகத்தோட அவர்களிடம் பழகணும், இந்த ஒரு இதை அவங்களுக்கு கற்றும் கொடுக்கணும்.
இந்த சட்டம்லாம் தெரிய மாட்டிருக்குல்ல, தெரியாம இருக்க போய் தானே கண்ணா பின்னா நடக்கிறாங்க. அடிக்கடி சந்திக்கிறோம். அந்த ஒரு இதுவே இல்லாமல், ஒரு முகபத்து இல்லாமல், விரோதியை பார்க்குற அளவுக்கெல்லாம் பக்கத்துல இருக்கு. குப்பையை பெருக்கிறான், பக்கத்து வீட்டுல இப்படி தள்ளி விட்டுட்டு போயிடுறான். ஏன் பெருக்கி குப்பை தொட்டியில போடு, அப்படி பெருக்கிட்டு அங்க போயிடட்டுமே, தன் இது கரெக்டா இருக்கணும், அப்படி தள்ளி விட்டுட்டு போயிடுறான். அப்ப இந்த மாதிரி ஒரு அடாவடி வேலைகள் எல்லாம் என்ன செய்யறாங்க, செய்கிறார்கள். அப்ப அதை கவனமா இருக்கணும். அவர்தான் மூமின். இது போக இன்னும் நிறைய சான்று இருக்கு. இன்ஷா அல்லாஹ் இதோடைய தொடர்ச்சி என்ன செய்யலாம், அடுத்த வாரம் காணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு 2 தினங்களுக்கு முன்னாடி இது நிறைய தடவை நடந்திருக்கு. இது ஒரு தகவலுக்கு நம்ம மக்களுக்கு ஒரு நல்ல உபகாரமா இருக்கும். என்னன்னா, ஒரு அரசாங்க அதிகாரி வந்து பஸ் டிரைவர், கர்நாடக மாநிலத்தில், அவர் என்ன செய்திருக்கிறாரு, பஸ்ஸை நிறுத்தி அந்த தொழுகையை தொழுதிருக்கிறார். கடமையான தொழுகை தான், பரல தான் தொழுதிருப்பார். ஆனால் அது வெளிச்சமானது, அசரோ லுகரோ வச்சுக்கிறீங்களா, அதுக்கு நம்ம சட்டத்தை சொல்றது எல்லாத்துக்கும் ஒரு உபகாரமா இருக்கும். அவர் தொழுத உடனே அவர் என்ன செஞ்சுட்டாங்க, இப்பதான் வீடியோ இருக்குல்ல போன்னு, உடனே வீடியோ எடுத்துட்டாங்க. எடுத்து அந்த அவங்க அரசு துறை வரைக்கும் போயிடுச்சு. இந்த மாதிரி வேலை நேரத்தில் என்ன செஞ்சுட்டாரு, பஸ்ஸை வேலை நேரத்தில் வண்டி போய்கிட்டு இருக்கு, நிறுத்தி பின்னாடி தொழுதுட்டார். இதை வந்து சேர்ந்து போட்டாரு. வேலை நேரத்தில் தொழக்கூடாது, இந்த அதாவது பொதுவா ஆன்மீகத்தில் ஈடுபடக்கூடாது என்று நாங்கள் சட்டமே இருக்கு, மேற்கொண்டு அதை வலுப்படுத்திடுவோம் அப்படின்னு அந்த அரசு துறை செய்யுது. இதுல ஒரு மேட்ரு என்னன்னா, அதுல வந்து அவங்க போன தூரம் கேட்டுக்கிறீங்க. இது எவ்வளவு, இந்த சட்டம் கூட ஒரு தெரியல பாருங்க. தெரியாம இருக்கிறதுனால நார்மலா தொழக்கூடியவங்களுக்கு பிரச்சனை வந்துடும். என்னன்னா, ஹனக கல்லியில இருந்து விஷால் ஹராக்குங்கிற ஊருக்கு போயிருக்காரு. அதுவே ஏறக்குறைய வண்டி ஓடும். நமக்கு ஒரு 25 கிலோமீட்டருக்கு போனாலே என்ன செஞ்சிடலாம், நமக்கு மார்க்கத்துல சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது கசர் பண்ணிக்கலாம், ஜம்மு கசர் பண்ணிக்கலாம். ஏன்னா மற்ற இபாதத்து எப்படின்னா, நோன்பு மற்ற ஜக்காத்துலாம் நம்ம அப்படி அதுக்கு இது வந்து ஒரு செயல்பாடு. மற்ற வணக்கம் மாதிரி ஒரு வினாடியில நம்ம போக முடியாது. தொழுகணும், அதுக்கு முன்னாடி ஒழுவெடுக்கணும், இடத்தை அசம்பிளி ஆக்கணும். இன்னும் சொல்ல போறோம்னா, கடமையான தொலைக்கு இறங்கி கிபிலா பார்த்து தொழுவணும். இப்படிப்பட்ட ஒரு சட்டங்கள் நமக்கு இருக்கிறது. அப்ப அப்படி இருக்கச்சல எப்படி பார்த்தாலும் ஒரு மனுஷன் 12 மணி நேரம், இது 8 மணி நேரம், இந்த ஐடில 10 மணி நேரத்துக்குள்ள வேலை முடிஞ்சிடும். அப்ப தூரமா போகக்கூடியவர்களுக்கு ஒரு திட்டமிடுதல் இருக்கும்ல. திட்டமிடலாம். உதாரணத்துக்கு ஒரு லுகருக்கு ஒருத்தர் போறாருன்னா அசரையும் சேர்த்து தொழுதலாம். மகரிப்புக்கு நீங்க வீட்டு வந்தீங்கன்னா தொழுகை கிடைச்சிருக்கும்ல. இப்படிதான் நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, ட்ரெயின்ல முஸ்லீம்கள் தப்லீக் ஜமாத்து போனா இடத்தெல்லாம் மறைச்சி ஒரு பெட்டியே எடுத்துடுறாங்க. அடுத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது. இப்ப அதை இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தோம். ஒரு முஸ்லீம் எப்படி இருக்கணும், அல் முஸ்லீமும் சலீம், அவனுடைய நாவிலிருந்தும் கரத்திலிருந்தும் பாதுகாவல் பெறவங்க உண்மையான முஸ்லீம். இப்ப இடத்தெல்லாம் மறைச்சு ஒருத்தர் தொழுவர், அடுத்தவருக்கு சங்கடம் தானே. நீங்க தான் கசர் பண்ணிக்கலாம், ஜம்மு பண்ண, நமக்கு தான் சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்குது. கொடுக்கப்பட்டிருந்தா பயன்படுத்திக்கலாமே. அதுக்குத்தானே சலுகையை தந்திருக்காங்க. தண்ணி இல்லைன்னா தாய்மை பண்ணிக்கலாமே. இவ்வளவு சலுகைகள் இருக்கு. அப்ப தொழுகையை பொறுத்த வரைக்கும் வேலை செய்யற இடத்துல சில சிக்கல்கள் நேரலாம். ஆனா திட்டம் போட்டு தொழுதுடலாம்ல. உங்களுக்கு எப்படியும் மத்தியானம் ஒரு உணவு ஓய்வு இருக்குது, அந்த நேரத்துல லுகரை முடிச்சிடலாம். அதற்கப்புறம் அசருக்கு என்ன செய்யலாம், அப்படியே வெளியே ஊருக்கு போறோம்னா கசர் பண்ணி தொழுதரலாம். எப்படியும் தொழுக பஜரு கிடைச்சிடும் நமக்கு. மற்ற லுகரு, அசரு, இசா, இந்த மகரிப்பு இதையும் தவிர நிறைய நேரங்கள் ஓரளவுக்கு இருக்கு, நெருக்கி தொழுதரலாம். அப்ப இப்படி இருக்கத்தக்க என்ன செய்யக்கூடாது, ஒரு பப்ளிசிட்டிக்கு பண்ணாரா என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா அப்படி பண்றதுனால என்ன ஆகும்னா, பல பேருக்கு இடையூறம். நம்ம மனுஷனே எல்லாம் என்ன செய்திருக்கான், லைஃபுல் இன்சான், பலவீனத்துல படைச்சிருக்கான். அப்படி இருக்கத்தக்க நமக்கு வணக்க வழிபாடுகள்ல அதிகம் என்ன செய்யப்பட்டிருக்கு, சலுகைகள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பயன்படுத்திக்கிற வேண்டியதானே. அப்ப எதுக்கு என்ன செய்யணும், இந்த மாதிரி ஒரு இதைகளை வந்து சேர்ந்துடக்கூடாது. ஒரு அறிவுரை நமக்கு வாய்ப்பு இருக்குன்னா, வேலை செய்யற இடத்துல திட்டமிட்டு நடந்தால் நம்ம தொழுகை என்ன செய்திடலாம், நிறைவேற்றி விடலாம். அதனால இது ஒரு தகவலுக்காக சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன்.